நம்ம மல்லி இப்போ ரொம்பவே நல்லதுக்காக அவ்ளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்டின்னா, இந்த மாரி அதாவது இவ்ளோ பெரிய கேவலமான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா. அதாவது நல்லவ மாரியே நடிக்கிறா. இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்கும்போது, இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடக்கட்டும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரேணுகா அக்காவும் வந்து அவங்க தான் நம்ம மொத பொண்டாட்டி. அதனால அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கட்டும். விஜய் வந்து அவங்களோட கழுத்துல தாலிய கட்டுறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்டின்ற மாரி சொல்றா. ஆனா பின்னாடி இருந்துகிட்டு இப்படி வந்து இவ வேலை செய்வா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லி மல்லிய பத்தி எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ, அந்த அளவுக்கு கேவலமா பேசி இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கதிரேசன் இருந்துட்டு, இப்போ "நீ வீட்ட விட்டு வெளிய சொல்ல போறியா இல்லையா விஜய்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ "கண்ணு முன்னாடியே நிக்காத, நீ இங்கிருந்து போ" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, நம்ம மல்லி அங்க இருந்தா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது எதிரிங்களுக்கு எல்லாருக்குமே கொண்டாட்டம் ஆகுற மாரி நம்ம மல்லி இப்போ அந்த வீட்ட விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுறாங்க. இந்த சுடருக்கு ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷம். இந்த அ அதாவது ராஜேஸ்வரி ஒரு பக்கம், "அப்பாடா! இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மல்லிய எப்புட்றா விரட்டுறது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா இவ்ளோ சர்வ சாதாரணமா அமைஞ்சிரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா இந்த ரேணுகாவையும் தொரத்த வேண்டியது தான் மொத வேல. அப்படி இப்படின்ற மாரி நினைச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ இந்த சுடர் வந்து அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு அடுத்த வேலைய பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இன்னும் அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி ரஞ்சிதா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது மல்லி இப்ப போனாலுமே கூட, இப்போ விஜய அடைய நினைக்கிற இந்த ரேணுகாவ வந்து ஒழிச்சு கட்டிட்டு, நம்மளோட கழுத்துல தான் விஜய் மாமா தாலிய கட்டணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அடுத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மல்லி இங்கிருந்து நேரா கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கோவிலுக்கு போயி அங்க உட்காந்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. "அம்மா நான் எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. கண்ணு முன்னாடி இவ்ளோ பெரிய தப்பு நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்துமே கூட, என்னால வந்து இந்த விஜயோட வாழ்க்கையையும், வெண்பாவோட வாழ்க்கையும் காப்பாத்த முடியலையே. இத்தன நாளா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நெனச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வந்துடலாம்னு நெனச்சா, இது என்னம்மா புது ஆட்டமா இருக்கு? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இது சாதாரண டெஸ்ட் கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன ரிசல்ட் வருதோ, அதுதான் உண்மை. கதிரேசனோட பொண்ணுனா பொண்ணு. பொண்ணு இல்லன்னா பொண்ணு இல்ல. ஆனா, இவ சுடர் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருந்துமே கூட, எப்படி இந்த ரிப்போர்ட்ல இப்படி ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. அதாவது இவங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. அப்படின்ற மாரி யோசிச்சு பயங்கரமா கதறாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஒரு வழிய காட்டு. எனக்கு வந்து ஒரு வழிய காட்டி, இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படின்றத நிரூபிக்கிற மாரி பண்ணு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் கிட்ட போயிருக்காங்க. கண்டிப்பா மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய வழி கிடைக்க தான் போகுது. அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.